தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 15/2/2024 வியாழக்கிழமை அசுவதி நட்சத்திரம் மதியம் 2:52 வரை, பிறகு பரணி நட்சத்திரம். இன்றைக்கு சஷ்டி விரதம். சஷ்டி என்றால் 6வது திதி. இன்றைக்கு நாம் முருகப்பெருமானை வழிபட்டால் முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்லலாம். கந்தப்பெருமானை சொந்த பெருமானாய் நினைத்து வழிபட்டால் வந்த துயரங்கள் வாயிலோடு நிற்கும். அந்த அடிப்படையிலே வள்ளலை கொண்டாடும் மனமேனு ஒரு அழகான பாடல் உண்டு. முருகப்பெருமானை பற்றிய பாடல். தள்ளாத கிழவனாய் குறவள்ளி கரம்பற்ற தனியாக வந்த பெருமான், தனதன எனும் சந்தத்தை அருணகிரிநாதற்கு தயங்காமல் கொடுத்த பெருமான், சொல்லுக்கு சுவை தந்த அவ்வைக்கும் ஒரு நாளில் சுட்டபலம் இந்த பெருமான், சுடுபொறிகள் ஆறாகி சிவனுடைய நெற்றியினில் சுகமாக பிறந்த பெருமான், வல்லதொரு பிரணவ பொருள் கேட்டு பிரமனுடன் வாதிட்டு நின்ற பெருமான், வரம் கேட்ட பக்தருக்கு கரங்கள் ஒரு 12ஆல் வாரியே கொடுத்த பெருமான், புள்ளிமையில் ஏறி வரும் வள்ளிமண வாழனை நீ போற்றிக் கொண்டாடு மனமே, பொருளோடும் அருளோடும் புவி மீது விளையாடும் புகழோடு செல்வம் மிகுமேன்னு அந்த பாடல் சொல்லுது. என்ன அப்படின்னா, இப்படிப்பட்ட முருகப்பெருமானை நீ கும்பிட்டா உனக்கு வள்ளலாக இருப்பதனாலே வாரி கொடுப்பான்னு. தெய்வங்களிலே அதிக கரமுடையவன் 12 கரம் அவருக்கு இருக்கு. அதனால அள்ளி கொடுப்பதிலே வள்ளலாக விளங்குகிறான். வாரியார் சுவாமிகள் சொல்லுவார், அழகன் மனைவி அழகி, பொன்னன் மனைவி பொன்னி, வள்ளல் மனைவி வள்ளி அப்படிம்பார். வள்ளிக்கு கணவனாக வைத்ததால் வள்ளலாக விளங்குகிறான் பாரு. முருகு முருகு என்று சொல்லி நீ உருகு உருகு என்று அடிக்கடி சொல்லுவார். அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய நாமத்தை உச்சரிக்க வேண்டும். முருகப்பெருமான் புகழ் பாட வேண்டும். திருப்புகளை நீங்கள் பாடினால் உங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும், நல்ல திருப்பங்கள் உருவாகும். அப்படி முருகனை கொண்டாடி முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்ல வேண்டிய நாள் இந்த நாள் என்று தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்று உங்களுக்கெல்லாம் தொட்ட காரியங்கள் வெற்றி கிடைக்கும் நாள். தொல்லை தந்த எதிரிகளின் பலம் குறையும். குருச்சந்திர யோகம் இருக்கிறது. உங்கள் ராசியிலேயே சந்திரன். எனவே குருச்சந்திர யோகம் இருப்பதனாலே சுகங்களும் சந்தோஷங்களும் உங்களுக்கு கிடைக்கும். எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலும். வருமானம் திருப்திகரமாகவே இருக்கிறது. தொழில் முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கும் இந்த நாள் யோகமான நாள். அதிலும் குறிப்பாக செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதனாலே இந்த முருகப்பெருமானையும் வழிபட்டால் நல்லது நடக்கும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு விடிகாலையிலேயே விரயங்கள் ஏற்படுகின்ற நாள். இன்று வீட்டு தேவைகளை ஒரு வழியாக சமாளிப்பீர்கள். கூட்டு முயற்சிகளிலிருந்து பிரிய நேரிடும். நண்பர்கள் உங்களுக்கு பகையாக மாறலாம். மிக மிக கவனம் தேவைப்படுகின்ற நாள். இன்று வழிபாடு உங்களுக்கு வளர்ச்சியில் கொஞ்சம் இருக்கும் தளர்ச்சியை கொஞ்சம் அகற்றும். எனவே குறிப்பாக இன்று சஷ்டி என்பதனாலே அதிகாலையிலேயே முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அதிகார வர்க்கத்தினரை அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையில் கிடைத்தாலும் கூட மன நிம்மதி குறைவாகவே இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 10லே ராகு இருக்கிறார். ஆனால் சுகஸ்தானத்திலே கேது இருக்கிறார். ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். மருத்துவ செலவுகள் உண்டு. சில கோப்புகளில் கையெழுத்திடும் பொழுது கவனமாக கையெழுத்திட வேண்டும். எனவே இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக்கொள்ள நீங்களும் வழிபாட்டில் கவனம் செலுத்துவது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் ஒருபுறம். சனியோடு சூரியனும் இருந்து விரையாதிபதி புதனும் இருக்கின்றார். எனவே விரயங்கள் மிக அதிகமாக வரும். அதிகாலையிலேயே உங்களுக்கு விரயங்கள் வரலாம். உடன் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ள வேண்டும். உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் வரலாம். நீண்ட தூரத்திற்கான இடமாறுதல்கள் வரலாம். ஒரு சிலருக்கு கணவன் ஒரு இடம், மனைவி ஒரு இடம் வேலை பார்க்கும் சூழல் கூட உருவாகலாம். பொதுவாக சம்பள உயர்வின் காரணமாக வெவ்வேறு இடங்களில் பணிபுரியவும் நேரிடலாம். அதே நேரத்தில் பிள்ளைகளை கொஞ்சம் அனுசரித்து வைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்தில் ராகு. மறைந்த ராகுவால் நிறைந்த தனலாபம் உண்டு என்றாலும் இன்றைக்கு உங்களுக்கு கொஞ்சம் மனக்கலக்கம் ஏற்படும். பணப்புழக்கம் குறைவாகவே இருக்கும். வாங்கிய கடனை கொடுக்க முடியவில்லையே, கொடுத்த கடனை வாங்க முடியவில்லையே என்றெல்லாம் கவலைப்படுவீர்கள். 2ல் கேது இருப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ள நேரிடும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் சிந்தித்து செய்ய வேண்டும். அதே நேரத்தில் ஏற்றுக்கு போட்டியாக இருந்தவர்கள் உங்களுக்கு இன்று கொஞ்சம் கூடுதலாகவே வருவார்கள். தொழில் போட்டிகள் அதிகரிக்கும். தொல்லை தந்த எதிரிகளின் பலம் கூடும். வரவை காட்டிலும் செலவும் கொஞ்சம் அதிகரிக்கலாம். யாரையும் நம்பி எதுவும் செய்ய முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையை கொடுக்கும் இந்த நாளில் சஷ்டி என்பதனாலே இன்று நீங்கள் கந்தப்பெருமானை வழிபடுவது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பூமி யோகத்தால் இன்று பொருளாதார பிரச்சனை தீரும் நாள்.
வாங்கிய கடனை கொடுக்க முடியவில்லையே, இடம் வாங்கி போட்டு இன்னும் விற்கவில்லையே என்றெல்லாம் கவலைப்பட்டவர்களுக்கு இடம்பூமி விற்பனையால் லாபம் கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. அது மட்டுமல்ல, பிள்ளைகளால் உதிரி வருமானங்கள் வரலாம். படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் பிள்ளைகளுக்கு இன்று வேலை கிடைத்ததற்கான அறிகுறிகள் தென்படும். அதன் மூலமாக உதிரி வருமானங்கள் வரலாம். உடன் இருப்பவர்களின் ஆதரவோடு இன்று நல்ல முன்னேற்றம் காணப்போகின்றீர்கள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்கின்ற நாள். போன் மூலம் அதிகாலையிலேயே பொன்னான தகவல் உங்களுக்கு வரலாம். வியாபார போட்டிகள் அகலும். உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் உத்தியோகத்திலே கிடைக்கும். மேலதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 2 செவ்வாய். வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தால் கொஞ்சம் கடுமையான சொற்கள் வெளிப்படும். முன்கோபத்தின் காரணமாக முன்னேற்றத்தில் சில முட்டுக்கட்டைகள் வரலாம். இருந்தாலும் குடும்ப பிரச்சனைகள் கொஞ்சம் கொடிகட்டி பறக்கும். கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய நேரம். அதே நேரத்தில் விட்டுக் கொடுத்து செல்பவர்கள் கெட்டுப்போவதில்லை, கெட்டுப்போவர்கள் விட்டுக் கொடுத்து செல்வதில்லை என்ற பழமொழியை நினைவில் கொள்ளுங்கள். அருகில் இருப்பவர்களையும் அனுசரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். குடும்ப உறுப்பினர்களையும் நீங்கள் குணமறிந்து நடந்து கொள்வதே நல்லது. இன்று விரயங்கள் கூடுகின்ற நாள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று செவ்வாய் சுக்கிர சேர்க்கை. 4ஆம் இடத்திற்கு அதிபதி செவ்வாய், 5ஆம் இடத்திற்கு அதிபதி சுக்கிரன், இரண்டும் இணைந்திருப்பதாலே குடும்பத்திலே கலகலப்பான சூழல் உருவாகும். பிள்ளைகள் வழியில் நல்ல தகவல் வரலாம். போட்டிகளை சமாளித்து புதுமை படைக்கப் போகின்றீர்கள். போட்ட திட்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு நிறைவேறும். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை கூட சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூடலாம். எனவே இன்று புதிய பங்குதாரர்களும் வந்து இணைவர். நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவைப்படுகின்ற நாள். முன்னெச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும். பகை கிரகங்களின் சேர்க்கை சூரியன், சனி இருக்கிறது. அதோடு கூட புதனும் இருக்கின்றார். புதன் அஷ்டமாதிபதி. எனவே விரயத்திற்கு மேல் விரயம் வருகிறது என்று கவலைப்படுவீர்கள். வாங்கல் கொடுக்கல்களில் சிக்கல்களும் சிரமங்களும் வரலாம். யாரையும் நம்பி எதுவும் செய்ய முடியவில்லையே என்று நீங்கள் கவலைப்படுவீர்கள். வியாபாரத்தில் கூட உங்களுக்கு போட்டி கடைகள் வரலாம். எனவே கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள். அதிகார வர்க்கத்தில் உள்ளவர்களை பகைத்துக் கொள்ள வேண்டாம். மீனராசினியர்களே, உங்களுக்கு சுற்றுப்பயணத்தால் சுகம் காணுகின்ற நாள். இன்று வெளிவட்டார பழக்க வழக்க விரிவடையும். விடிகாலையிலேயே உங்களுக்கு நல்ல தகவல் அலைபேசி வாயிலாக வரலாம். தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு பற்றிய நல்ல தகவல் கிடைக்கும். இந்த நாள் யோகமான நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.